ஓம் சாந்தி. பாப் தாதா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 30/8/25। मीठे बच्चे, ज्ञान को बुद्धि में धारण कर आपस में मिलकर क्लास चलाओ। अपना और औरों का कल्याण कर सच्ची कमाई करते रहो। இனிமையான குழந்தைகளே, ஞானத்தை புத்தியில் தாரணை செய்து தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து ஞானத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள், அதாவது வகுப்பு நடத்துங்க. தனக்கு மற்றும் பிறருடைய நன்மை செய்து உண்மையான வருமானத்தை சேமித்து கொண்டே இருங்கள். प्रश्न, तुम बच्चों में कौन सा अहंकार कभी नहीं आनी चाहिए? கேள்வி, குழந்தைகளுக்குள் எப்பேற்பட்ட அகங்காரம் ஒருபோதும் வரவே கூடாது. कई बच्चों में अहंकार आता है कि छोटी छोटी बालकियां हमें क्या समझाएगी। बड़ी बहन चली गई तो रूठ कर क्लास में आना बंद कर देंगे। ये है माया का विघन है. சிலர் குழந்தைங்க நினைக்கிறாங்க, சிலருக்குள்ள அகங்கார் வருது, இங்கே சின்ன சின்ன கன்னியாஸ் தான் இருக்காங்க, அவங்க எனக்கு என்ன புரிய வைக்க போகிறாங்க. பெரிய சிஸ்டர் வெளியூர் ஏதாவது சேவைக்காக போயிட்டாங்களாம், உடனே கோச்சிக்கிட்டு கிளாஸுக்கு வரதை நிப்பாட்டிடுறாங்க. இது கூட மாயாவுனுடைய தடை. बाबा कहते हैं, बच्चे तुम सुनाने वाली टीचर के नाम रूप को न देख बाबा की याद में रख मुरली सुनो, अहंकार में मत आओ. பாபா சொல்றார், குழந்தைகளே, நீங்கள் கூறக்கூடிய டீச்சரினுடைய பெயர் ரூபத்தில் மாட்டிக்கொள்ளாமல் அவர்களை பார்க்காமல் பாபா நினைவில் இருந்து முரளி கேளுங்கள், அகங்காரத்தில் வரக்கூடாது. ஓம் சாந்தி. बाबा बैठ बच्चों को समझाते हैं। अब बाबा जब कहा जाता है तो इतने बच्चों को एक जिस्मानी बाप तो हो नहीं सकता है. பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, ஒரு தந்தை, தேக ரீதியான ஒரு தந்தை மட்டும் இத்தனை பேருக்கு இருக்க முடியுமா? உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் சரீரத்திற்குன்னு ஒரு அப்பா இருக்க முடியுமா? ஆன்மீக தந்தை தான், அவருக்கு தான் இவ்வளோ பேர் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே குழந்தைகள். இத்தனை பேர் பாபா குழந்தைங்களே இருக்கும், எல்லாருக்கும் தேக ரீதியான தந்தைன்னு ஒருத்தர் இருக்க முடியாது. பரமாத்மா மட்டும்தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறாரு. बच्चे जानते अभी हम संगम पर बैठे हैं पुरुषोत्तम बनने के लिए. ये भी खुशी की बात है. நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம், நம்ம சங்கம் யுகத்தில் இருக்கிறோம் புருஷோத்தம் ஆகுவதற்காக. இதான் குஷிக்கான விஷயம். பாபா வந்திருக்கிறார், புருஷோத்தம் ஆக்குவதற்காக வந்திருக்கிறாரு. लिखते हैं, बाबा आपने जो क्रिमिनल ऐप पर समझाया है बिल्कुल ठीक कहा. எழுதுறாங்க, பாபா நீங்கள் எது கெட்ட கண்கள் பற்றி, கெட்ட பார்வையை பற்றி சொன்னீங்களோ அது ரொம்ப சரியாக சொன்னீங்க பாபா. ஏன்னா இந்த உலகமே தமோ பிரதானமாக இருக்குது, நாளுக்கு நாள் இந்த உலகத்தில் தமோ பிரதான் அதிகமாயிட்டே இருக்கிறது. बाबा रोज समझाते रखते हैं. शिव बाबा तो टॉपिक पर नहीं समझाएंगे ना, वो तो सागर हैं, उछले मारते रहेंगे. कभी बच्चों को समझाते हैं, कभी बाहर वालों के लिए समझाते. मुरली तो सबको मिलती हैं. பாபா டெய்லி புரிய வச்சுட்டே இருக்கிறாரு. சிவ பாபா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தலைப்பு வைத்தெல்லாம் புரிய வைக்க மாட்டார் இல்லையா? ஏன்னா அவர் கடலில் அலை மேலே அலை வந்துட்டே இருக்க மாதிரி பாபாவுக்கு ஏதாவது ஞானத்தினுடைய விஷயங்கள் வந்துட்டே தான் இருக்கும். அவர் சில நேரம் குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு, சில நேரம் மற்ற வெளியில் இருக்கவங்களுக்கு எப்படி சொல்லணுங்கிறதுக்கும் சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா பாபாவுடைய முரளி எல்லாருக்கும் கிடைச்சிட்டு தான் இருக்கிறது. कोई समझते शिव बाबा की मुरली इन कानों से सुन रहे, फिर सुनाने वालों का नाम रूप याद न रहे. ये ज्ञान सारा अंदर का है. சில குழந்தைங்க புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க, சிவ பாபாவுடைய முரளியை நான் இந்த காதுகள் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் என்று யார் கேட்குறாங்க, அவங்க சொல்லக்கூடியவங்களுடைய பெயர் ரூபம் கூட அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. நம்ம பாபா முரளி கேட்கும்போது எந்த எண்ணத்தோட கேட்கணும்? சிவ பாபா தான் முரளி சொல்லிட்டு இருக்கார், அவர் சொல்லக்கூடிய முரளியை நான் காதுகள் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இந்த நினைவு இருந்தது அப்படின்னா யார் நமக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுடைய பெயர் ரூபம் கூட நமக்கு ஞாபகத்தில் வராது. உள்ளுக்குள்ளே எப்பொழுதும் நமக்கு நினைவில் இருக்கணும், சிவ பாபாவுடைய முரளியை நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். அப்படி இல்லை, இன்னைக்கு இந்த சிஸ்டர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு இந்த பெஹன், இந்த சகோதரி சொல்கிறாங்க அப்படிங்கிறது கிடையாது. யார் சொன்னாலும் சரி, யாருடைய முரளி? சிவ பாபாவுடைய முரளியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
नहीं, बाबा कहते बहुतों की बुद्धि कहाँ कहाँ बाहर में चले जाती हैं, खेत बाड़ी आदि याद आती रखती हैं, புத்தியோ कहाँ बाहर भटकना नहीं चाहिए. பாபா சொல்ற நிறைய பேருடைய புத்தி இங்கே எங்கேன்னு அலைஞ்சிட்டு இருக்குது. பாபா நினைக்கக்கூடிய நேரத்துலையும் சரி, பாபாவுடைய முரளி கேட்கக்கூடிய நேரத்துலையும் சரி, நம்முடைய புத்தி வெளியில் அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு அலையவே கூடாது. சில வயலுக்கு போகணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாபா சொல்ற புத்தியின் தொடர்பு எங்கேயுமே அலையாமல் ஷிவ் பாபா நினைவில் மட்டும் கேட்கணும். தன்னை ஆத்மான் புரிந்து பாபா நினைவு பண்ணுங்க. ஸ்வதர்ஷன் சக்கரத்தை சிந்தனை செய்து கொண்டே இருங்கள். நிக்ஷய புத்தி விஜயந்தி, சஞ்சய புத்தி வினாசந்தி ஹே. பாபா சொல்ல நம்பிக்கை புத்தியோட இருக்கவங்க வெற்றியாளர் ஆயிடுவாங்க. சந்தேக புத்தி இருந்தாலே அழிவு தான் ஏற்படும். தாரணா கேலி முக்கிய சார், தாரணைக்காக முக்கியமான விஷயம். ध्यान रखना है कि मुरली सुनते समय बुद्धियो बाहर भटकता तो नहीं है. கவனம் கொடுக்கணும். முரளி கேட்கக்கூடிய நேரத்தில் புத்தியின் தொடர்பு எங்கேயும் அலையில தானே. சதா நினைவில் இருக்கணும், நான் சிவபாபாவுடைய மகாவாக்கியத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் என்ற நினைவோட முரளி கேட்கறது கூட நினைவு யாத்திரை தான். செகண்ட் பாயிண்ட்டு, अपने आप को देखना है कि हमारे में ज्ञान योग और देवी गुण हैं. लालच का भूत तो नहीं है. தன்னைத்தானே பாருங்க, எனக்குள்ள ஞானம் யோகம் மற்றும் தெய்வீக குணங்கள் இருக்கின்றதா? பேராசை என்ற பூதம் இல்லைதானே? மாயாவுக்கு வசமாகி எந்த பாவ செயலும் செய்யவில்லை தானே என்பதை பார்க்கணும். वरदान, निमित्त भाव की स्मृति से हलचल को समाप्त करने वाले சதா அச்சல் அடோல் பவ. நிமித்த பாவனை என்ற நினைவினால் குழப்பங்களை சமாப்தி செய்யக்கூடிய சதா ஆடாத அசையாதவர் ஆகுங்கள். निमित्त भाव से अनेक प्रकार का मेपन मेरापन सहजगी कदम हो जाता है. ये स्मृति सर्व प्रकार की हलचल से छुड़ाकर अचल अडोल स्थिति का अनुभव कराती है. பாபாஸ்ரா நிமித்தமான பாவனையினால் அநேக விதமான நான் என்னுடையது என்பது சகஜமாகவே அழிந்துவிடும். இந்த ஒரு நினைவின் மூலமாக அனைத்து விதமான குழப்பங்களிலிருந்து விடுபட்டு ஆடாத அசையாத ஸ்திதியை நாம் அனுபவம் செய்ய முடியும். सेवा में भी मेहनत नहीं करनी पड़ती है, क्योंकि निमित्त बनने वालों की बुद्धि में सदा याद रखता है, जो हम करेंगे हम देख सब करेंगे. சேவையில் கூட உழைப்பு என்பதே இருக்காது. ஏன்னா நிமித்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் நாம. அப்போ நம்ம புத்தியில் எப்பொழுதும் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கணும், நான் என்ன செய்கின்றேனோ என்னை பார்த்து தான் அனைவரும் செய்வார்கள். நான் சேவைக்கு நிமித்தமாக ஆக வேண்டும். அதாவது நம்ம சேவைக்கு நிமித்தமாக இருக்கிறோனாலே உலக நாடகத்தினுடைய ஸ்டேஜில் நம்ம இருக்கோன்னு அர்த்தம். இப்போ ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்க மேலே தானாகவே எல்லாருடைய பார்வை வரும். அதனால் நான் நிமித்தமான ஆத்மா என்ற நினைவில் இருப்பதான் நம்முடைய பாதுகாப்புக்கான சாதனம். ஏன்னா நம்மளை பார்த்துட்ருக்காங்க எல்லாரும், நம்ம 1000 கண்கள் பார்க்குதுன்னு சொல்லுவாங்க பாபா எப்பொழுதுமே. இப்போ 1000 பேர் நம்மளை பார்க்குறாங்கன்னா நம்ம எவ்வளோ கவனமாக ஒவ்வொரு செயலும் செய்யணும். ஸ்லோகன், சர்வ बातों से न्यारे बनो तो परमात्मा बाबा के सहारे का अनुभव होगा. ஸ்லோகன், எல்லா விஷயங்களிலிருந்தும் விடுபட்டவராகுங்கள், அப்பொழுது பாபாவினுடைய பரமாத்மா பாபாவினுடைய உதவியை அனுபவம் செய்ய முடியும். இன்னைக்கான அவ்வக்த இஷாரா, பரமாத்மாவுடைய அன்பை அனுபவம் செய்து சஹஜயோகி ஆகுவதற்காக बाबा சொல்கிறாங்க, वर्तमान समय भटकती हुई आत्माओं को एक तो शांति चाहिए, दूसरा रूहानी स्नेह चाहिए. இன்னைக்கு நிகழ்காலத்தில் அலைஞ்சிட்ருக்கூடிய ஆத்மாக்களுக்கு ஒன்று அமைதி வேணும், ரெண்டாவது ஆன்மீக அன்பு வேண்டியதாக இருக்குது. அன்பு மற்றும் சாந்தி தான் அனைத்து இடங்களுக்கும் ரொம்ப தேவையாக இருக்குது. ஆனால் அது எங்கேயுமே இல்லாமல் இருக்குது. ஆகையினால என்ன ஒரு ப்ரோக்ராம் பண்ணாலும் சரி, முதல்ல பாபாவுடைய சம்பந்தத்தின் அன்பினுடைய புகழ் பாடுங்க. பிறகு அவங்கள அந்த அன்பான ஆத்மாக்களாக ஆக்கி பாபாவுடைய சம்பந்தத்தில் இணைச்சிடுங்க. அப்போ பாபாவுடைய தொடர்பில் வந்துட்டாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக சாந்தியினுடைய அனுபவம் ஏற்படும்.
அன்பு ஸ்வரூபம் மற்றும் சாந்த ஸ்வரூபம் இரண்டினுடைய சமநிலை என்பது இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. இன்றைக்கான தாதியினுடைய விசேஷத்தா, पास विथ ऑनर बनने के लिए लक्ष्य और लक्ष्य दादा से गहरा कनेक्शन. பாஸ் வித் ஆனர் ஆகுவதற்காக லட்சியம் மற்றும் லட்சியத்தை கொடுத்த ஒரு வள்ளல் அவரோட ஆழமான கனெக்ஷன் நமக்கு இருக்கணும். लक्ष्य और लक्ष्य दादा से दादी जी का बड़ा गहरा कनेक्शन था, इसलिए वे पास विथ ऑनर बन गई. தாதி எப்பொழுதும் லட்சியத்தோடையும் கனெக்ஷன் வச்சுருந்தாங்க. லட்சியத்தை கொடுத்த வள்ளல் பாபாவோடையும் ஆழமான தொடர்பு இருந்தது. ஆகையினால அவங்க பாஸ் வித் ஆனர் ஆயிட்டாங்க. யோகி கீழே காயா ஹுவாஹே. யோகிகள் அப்படின்னால என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நிந்தா, ஸ்துதி, மான், அப்மான், ஜெய், பராஜய் சப்மே சமான் ஸ்துதி. யோகிகளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? புகழ், இகழ், மானம், அவமானம், வெற்றி, தோல்வி எல்லாத்துலேயுமே சமமான நிலை இருந்தது. இப்போ செக் பண்ணி பாருங்க. மேரி ஸ்துதி நிரந்தர் ஏக்ரஸ் ரக்தி ஹே. எனது ஸ்துதி நிரந்தரமாக ஒரே மாதிரியாக ஒரே நிலையில் இருக்கின்றதா? லக்ஷிய பிரமான் லக்ஷன் ஹே. லட்சியத்துக்கு தந்தார் போல லக்ஷணம் இருக்கிறதா? மே குத்தோ தேக்தி ஹூம் कि हर प्रकार से हर घड़ी घर स्टेज पर अचल हूँ. நான் என்னை நானே பார்க்க வேண்டும். ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு நிலையிலும் நான் உறுதியாக இருக்கின்றேனா? ஏன்னா டெய்லி டைம் டேபிளில் பார்க்கும்போது 100 விதமான பேப்பர்கள் வருது. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் எனக்கு பேப்பர் தான். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு செகண்டும் பேப்பர் தான். ஆனாலும் நான் உறுதியான, ஆடாத, அசையாத ஒரே ரசனையில் நிலைத்திருக்கிறேன் என்றால் கவலையற்ற மகாராஜாவாக ஆகிவிடுவோம். இன்றைக்கான ஒரு குணம் ஒரு சக்திக்கான பயிற்சி. हर समय यही स्मृति रहे, बाप दादा के अंक संक रहने वाली मधुबन निवासी आत्मा हूँ. ஒவ்வொரு நேரமும் நமக்கு நினைவு இருக்கணும். நீ ஃபுல் டே இந்த விஷயத்தை நினைக்கணும். நான் பாப் தாதாவினுடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய மதுபன் நிவாசி ஆத்மா. அதற்கான சக்தி बाप दादा से मिलन मनाते मधुरता के सागर की लहरों में सदा लहराने का अनुभव कर रही हूँ. பாப் தாதாவை சந்திப்பு விழா கொண்டாடி கொண்டே மதுரத்தா இனிமை என்ற கடலினுடைய அலைகளில் சதா நான் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவத்தை செய்து கொண்டிருக்கின்றேன். நான் மதுபன் நிவாசி, நான் மதுபனத்தில் இருக்கிறேன் என்ற சிரேஷ்டமான சோமானத்தில் நிலைத்திருந்து தன்னுடைய விருத்தி, வார்த்தைகள் மற்றும் கர்மத்தின் மூலமாக நாலாபுறங்களிலும் இனிமை என்ற அலைகளை பரப்பிக்கொண்டே இருக்கின்றேன். ஓம் சாந்தி.